வாழ்க வளமுடன். நண்பர்கள் வாழ்த்துக்கள். வணக்கங்க. அதாவதுங்கய்யா, உங்கள் பசங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். ஆரம்ப கல்வி தெளிவாக இருக்கணும். ஏன் இந்த 12 பாவத்தை நான் சொல்லி வரேன்னா, 12 பாவத்துக்கும் ஒவ்வொரு பையன் பொண்ணுக்கு லக்கணமாக விழுந்துருக்கும். ஒரு பொண்ணுக்கு 12 பாவத்தில் எந்த பாவத்தில் எந்த லக்கணமான கூட விழுந்துருக்கலாம். அதனால் 12 பாவம், லக்கணத்துக்கு 12 பாவம், காலபுருஷனுக்கு 12, எல்லாமே நான் அதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனாக இருக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள். அப்போ நீங்கள் பாருங்களேன், சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம லக்கணம் உங்கள் பையனோ ஒரு பொண்ணோ உங்களுக்கு இருக்காங்கன்னு வச்சுங்க, பையன் பிள்ளை இருக்கிறாங்க. அப்போ அந்த சிம்ம லக்கணத்துக்கு வந்துங்கிறது ஆரம்ப கல்வி ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னங்க, 10th 9th 10th ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நீங்கள் மார்க் எடுக்க முடியும். மார்க் எடுத்தாலும் நல்ல காலேஜ் சேர்த்த முடியும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பசங்க பிள்ளைகளாம் ரொம்ப விரும்புகிறாங்க, எனக்கு அந்த காலேஜ் வேணும் இந்த காலேஜ் வேணுங்கிறாங்க. ஆனால் படிப்பில் கோட்டை விட்டுறாங்க. 2 சப்ஜெக்ட் வீக்காக போகிற குழந்தைங்களாம் நிறைய இருக்காங்க. 9th 10th பார்த்திங்கன்னா 2 சப்ஜெக்ட் வீக்காக போயிட்டே இருக்கிறாங்க. நானும் பேரண்ட்ஸ்கிட்ட இப்படி விளக்க சொல்லி இந்த மாதிரி மூமெண்ட் பண்ணுங்கள், அதாவது டியூஷன் அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லி தான் இருக்கேன். சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடம் புதன் வீடாக இருக்குது. அந்த சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடம் புதன் வீடு, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். என்னங்க, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இந்த பையனோ இந்த பொண்ணோ சிம்ம லக்கணத்துக்கு 2 கூடையும் புதனாக வரும்போது என்ன, இவருக்கும் பெருமாள் வழிபாடு வைக்கலாம். பச்சை பயிரை நல்லா வேச்சு தாளித்து அங்கே உள்ள மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம். பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். சிம்ம லக்கண ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்வியில் ஆரம்ப கல்வி சிறந்து விளங்குவாங்க. ஆரம்ப கல்வி சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா கன்னிங்கிறது புதனோட வீடு. ஆனால் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வரும்போது அந்த பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி லோன் போட்டு தான் படிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னா கடன் வாங்குறது, கடன் வாங்கி படிக்கிறது. நான் சொல்கிறது உயர்கல்வி. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு 2 கூடையும் புதனாக இருக்க பெருமாளை வழிபாடு வச்சுட்டு வாங்க. விஷ்ணுவோ நாராயண வழிபாடு வச்சிங்கன்னா உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. ஃபஸ்ட்டு அதான் ஆரம்ப கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அப்போ இதே பாருங்கள், இப்போ அந்த உயர்கல்வின்னு பாருங்களேன், அந்த உயர்கல்வின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு 4ஆம் இடமாக விருச்சிகமாக வரும். சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடம் உயர்கல்வி. என்னங்க, அதே நேரத்துக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா மீனமாக வரும், குரு வீடாக வரும். அப்போ இந்த சிம்ம லக்கணத்துக்காரங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஆரம்ப கல்வியில் பெருமாளை வழிபாடு வைங்க. பெருமாளுக்கு பச்சை பயிர் வச்சு நல்லா தாளித்து ருசியாக டேஸ்ட்டாக, அதாவது பெருமாளுக்கு நெய்வேத்தியம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. என்னங்க, நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்கு கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஏழை முடியாதவங்களுக்கு அது விநியோகம் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுடைய கர்மா பாவம் கழியும். அப்போ அந்த பிள்ளைங்க பசங்க ஆரம்ப கல்வியில் நல்ல மார்க் எடுப்பாங்க. அதாவது ஒரு வீடு கட்டுறோங்க, அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் பில்டிங் எப்படி வேணும் கட்டலாம். இந்த நிலநடுக்கம் சம்மந்தப்பட்டது எது வந்தாலும் அது பாதிக்காமல் இருக்கும். அதே மாதிரி தான் கல்வியில் புதனை பிடிக்கணும். புதனுக்கு அதிக விஷ்ணு போகணும், பெருமாளை பிடிச்சி வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு மனசை ஒரு வழி பாதைப்படுத்துடுங்க. இப்போ குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் பார்க்குது, அதை பார்க்குது. இப்போ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போகிறீங்க, அது பல யோசனையிலே இருக்கும். கல்வியில் போய் இப்போ அங்கே கிளாஸில் உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு போனது யாவும், அந்த யாவும், மொபைல் பார்த்த யாவும், இதுதான் மைண்டில் வரும். படிக்கிற யாவும் வராது. நான் நிறையா குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன், பாப்பா நீங்கள் படிக்கிறதுல கவனம் நீங்கள் சிதறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் நான் நிறையா விளக்கம் சொல்லுவேன். நம்மளால் முடிஞ்சது நமக்கு என்ன இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பின்னாடி இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன கொடுக்கணும், மக்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் மக்களுக்கு உங்களுக்கு நல்லதே சொல்லணும், நல்லதே செய்யணும். நீங்கள் பிழைக்கிறதுக்கு என்ன வழியோ அதவே நீங்கள் காட்டிட்டு நம்ம காட்டினா, நான் காட்டினாலே எனக்கு பிரபஞ்சம் கொடுக்குங்க. நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, பிரபஞ்சம் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் சிம்ம லக்கணக்காரங்க ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஆரம்ப கல்விங்கிறது புதனை பிடிங்க. 2வது உயர்கல்வினா விருட்சமாக வருது, செவ்வாயை பிடிங்க. திருச்செந்தூர் முருகு போங்க, குருஸ்தலம் அது. அப்போ இந்த கல்வியில் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னாலே புதனை பிடிக்கணும். குருமார்கள்லாம் வேணும். அதாவது அந்த குருமார்கள் மெயினாக வேணுங்க. குருமார்கள் தான் குருமார்கள் இருந்தால் நம்ம எப்படி நம்ம செய்கிறோம்னா,
மாதா பிதா குரு. ஏங்க, அம்மா அப்பா அடுத்து குரு தானே வச்சுருக்கிறாங்க. அடுத்துக்கு அடுத்தவன் குலதெய்வம். மாதா பிதா குரு குலதெய்வம். அப்போ உங்கள் பசங்க பிள்ளைங்க அந்த கல்வியில் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் வந்து குருமார் மாதிரி நினைக்கணும். அப்போ அந்த பெருமாளையும் குருவாக நினைக்கணும். அப்போ உயர்கல்விங்கும் போது அப்போ சிம்மத்துக்கு வந்து உயர்கல்வி 4ஆம் இடம், 9ஆம் இடம் மீனமாக வரும். நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகில் நாளிக்கிணறு அதில் வந்து மூவர் சமாதி இருக்கிறாங்க. அவங்கள வழிபட வச்சுட்டு வாங்க. குருஸ்தலமே இப்போ திருச்செந்தூரில் வந்து குரு பகவானை வழிபட வச்சு தான் நீங்கள் முருகனவே பார்க்க முடியும். குருவை பார்த்துட்டு தான் முருகனை பார்க்க முடியும். அப்படி உள்ள சுச்சுவேஷனில் திருச்செந்தூருக்கு வேண்டுதல் வச்சுங்க. பசங்க பிள்ளைங்க நல்லா மார்க் எடுத்த பின்னாடி நீங்கள் கண்டிப்பாக போய் வழிபட வச்சுட்டு வாங்க. இதில் வந்து எப்படின்னா, மைண்டுன்னா என்ன தெரியுங்களா? மலை. இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த சிம்மத்துக்கு 2 கூடை புதன், உயர்கல்வின்னு சொல்லக்கூடியது விருச்சகம், திருச்செந்தூர் முருகன், குருஸ்தலத்தை நான் சொல்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு மூளை வேலை செய்யணும்ல. இப்போ கிளாஸில் பாடம் நடத்துகிறாங்க டீச்சர், அவங்களாம் பாடம் நடத்தும் போது மைண்டில் நிற்கணும். யாவு சக்தி வேணும்லவா? அந்த யாவு சக்தி வேணும். மைண்டு மூளைக்கு வேலை கொடுக்கணும். அப்படின்னா அந்த திருச்செந்தூர் முருகன்கிட்ட நீங்கள் வேண்டிங்க, நான் முடிகாணிக்க செலுத்துகிறேன், என் பையனுக்கு, என் பிள்ளைக்கு முடிகாணிக்க செலுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிங்க. அந்த பையன் வந்து ஆரம்ப கல்வி நல்ல முறையில் இருக்கும், வெற்றி அடையும். அதாவது உயர்கல்வி 2 கோர்ஸ் 3 கோர்ஸ் முடிக்கிறாரா தெளிவாக இருக்கும். ஏன்னா 9 கூட குருவாக வரதுனால கண்டிப்பாக நல்ல தேர்ச்சி அடைவார். ஆசிரியர் சம்மந்தப்படுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இவருக்கு நிறையா இருக்குது. ஏன்னா அந்த சிம்ம லக்கணத்துக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ குரு வீடுனால பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்படுறது இதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. சிம்மம்னாலே அரசு மெடிக்கல் சார்ந்த உறவு சம்மந்தப்படுறது இதெல்லாம் நிறைய அதில் இருக்குது. அதுக்கு உங்கள் சாதத்தை, உங்கள் பையன் பிள்ளை சாதத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. உங்களுடைய பசங்க பிள்ளைங்க இப்போ கோர்ஸ் எது 2 கோர்ஸு 3 கோர்ஸு வித்தியாசமாக போயிட்டுருக்கு, படிப்பு இல்லைன்னா அனுப்புங்க. அது எந்த கோயிலுக்கோ நான் சொல்கிறேன், அதை வழிபாடு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பசங்க பிள்ளைங்க ஆரம்ப கல்வி சரி, உயர்கல்வி சரி, நல்ல முறையில் முடித்து நல்ல முறையில் வேலைக்கு போவாங்க. என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.